ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் 2ல இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம சரவணனுக்கு வந்து மயில் சாப்பாடு எடுத்துகிட்டு போனதை வச்சு குடும்பத்தில் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சாப்பாடே கொண்டு வந்ததில்லைண்ணா, ஆனால் நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவர் அப்படி இப்படின்ட்டு. உடனே பாண்டியன் வழக்கம் போல் இதுதான்டா குடும்பத்தில் இருந்து பார்த்து கட்டி வச்சா இப்படி தான் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவரும் வழக்கம் போல் சொல்லிகிட்டு இருக்காரு. அடுத்து கோமதி வந்துட்டு, ஏங்க நான் வந்து கோயிலுக்கு வரதா வேண்டியிருக்கேன் பிள்ளையார்பட்டிக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா, சரி போகலாம், அடுத்த வாரம் போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிட்டு இருக்காரு. உடனே நம்ம மீனா இருந்துட்டு, எனக்கு அடுத்த வாரம் ஆஃபீஸ் ட்ரிப்பாக 2 நாள் போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கப்பா அப்படின்னு அவங்க கேட்குறாரு. இல்லை சென்னை போகணுங்க. போய் அவ்வளோ தூரமாக போகணும், அதெல்லாம் நம்ம கோயில் வேறு போகணுமே, வர முடியாது, தள்ளி வைக்கலான்னு எதுவும் சொல்ல முடியுமா அப்படின்னு நம்ம பாண்டியன் கேட்குறாரு. இல்லை மாமா, அதெல்லாம் பண்ண முடியாது, அப்படி சொன்னோம்னா நீங்கள் வீட்டிலே இருங்கன்னு சொல்லிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி. சரி நீ எப்படிப்பா தனியாக போவ அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அப்போயும் வந்து நம்ம செந்தில் இருந்துட்டு எதுவுமே சொல்லவே மாட்டேங்கிறாரு. குழலி நீ வேணால் போயிட்டு வரியா அப்படின்னு கேட்க அப்படின்னு அவங்களும் மண்டையாட்டுறாங்க. இல்லை அது செட் ஆகாது, வேறு யாரும் அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இங்கே நம்ம மயில் வந்து நான் வேணால் போயிட்டு வரேங்கவும் அப்படியே மீனா ஒரு மாதிரி முறைச்சிட்டு இருக்காங்க. இல்லை அதெல்லாம் செட் ஆகாதுமா அப்படின்னு. சரி பார்த்துக்கலாம் விடுன்னு விட்டுறாங்க. அடுத்து மீனா இருந்துட்டு நம்ம செந்தில்கிட்ட கோவமாக பேசிகிட்டு இருக்காரு. நீ ஏதாவது பேசுறியா, ஆளாளுக்கு ஒவ்வொன்று சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை மயில் வேற நான் வரேன் அப்படின்ட்டுலாம், அதெல்லாம் செட் ஆகுமா, நீ தானே வரணும், நம்ம 2 பேரும் போகிறத தானே பிளான், ஏன் நீ உங்கள் அப்பாட்ட சொல்ல மாட்டேற அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டென்ஷனில் இருக்காங்க. சரி விடு அப்படிலாம் டக்குன்னு எதுவும் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லி சமாளிக்கிறாங்க. அடுத்து பார்த்தா நம்ம ராஜி வந்து கதிர்கிட்ட சொல்கிறாங்க, நான் வந்து டியூஷன் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கெத்தாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க.